நண்பர்களே, மிகவும் பிரியமான நண்பர்களே, வணக்கம். இந்த வீடியோ முழுவதுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயந்தான் சொல்லியிருக்கேன். ஒரு ஒரு வினாடி கூட ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக பாருங்கள். இதை போட்டு விட்டுட்டு நீங்கள் அப்படியே மெடிடேஷன் கூட பண்ணலாம். அதாவது தியானம் கூட செய்யலாம். இதை போட்டு விட்டுட்டு. பிரியமான நண்பர்களே, தஞ்சாவூரை சேர்ந்த ஒரு நண்பர் ஒரே ஒரு நிமிஷம் சாட்சி சொல்லியிருக்கார். சாட்சி, அதை ஒரு நிமிஷம் கேட்டுட்டு நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹலோ ஹலோ, சொல்லுங்க ஐயா. வணக்கம் ஐயா. தஞ்சாவூர்லேருந்து பண்ணிக்கிட்டேன். சொல்லுங்க. சரிங்க. அதான் நேற்றையே இந்த தீட்சை வழங்கத்தை பற்றி போட்டுருந்தீங்க. அதுதான் சம்மந்தமா கேட்போன்றது ஐயா. சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்போ பிரச்சனை இல்லைங்க. உங்க ஆசீர்வாதத்துல, உங்க தயவுல, நீங்க சொல்லி கொடுத்த விதத்துல மெடிடேஷன் பண்ணி இப்ப ஹீலிங் பவர் கொஞ்சம் கிடைச்சிருக்குதுங்க ஐயா. எந்த நோய் வந்தாலும் ஹீலிங் பண்றேன், குணமாகுது, சந்தோஷப்பட்டு போறாங்க. உங்களுக்கு தான் 1000 முறை நன்றி சொல்லணும். ஏன்னா நீங்க சொன்ன அந்த ஒரு மெடிடேஷன் தான் என்ன இந்த பக்குவப்படுத்தினது. வேற எந்த எண்ணமும் இல்லாமல் சிவனேன்னு இருந்தா நல்லா இருந்துச்சு. மத்தபடி ஒவ்வொருத்தர் இதுல சொல்லி கொடுத்தபடி ஊயும் சொல்றது, 7 சக்கரா நினைக்கிறது, சக்கரா வழியா காற்றை இருக்கிறது விடுறது, அந்த மெடிடேஷன் வாசி ஈசி எல்லாம் பண்ணி பார்த்துட்டேன். அது பாடி சூடாவது, கண்ட பிரச்சனை எல்லாம் வருது. இந்த கடைசியில ஆனா பானா மெடிடேஷனும் பண்ணி பார்த்துட்டேன். அதுவும் ஒர்க் அவுட் ஆகல. நம்ம மெடிடேஷன் சொல்ல முடியாது. இது ஒரு தியான வகுப்பு தான். அமைதியா இருந்து கடவுளை நிந்தி பண்றது பண்ணேன். அதில் உங்கள்ட்ட பேசி இப்போ ஒரு 6-7 மாசம் நினைக்கிறேன். ஆமா, அதுக்கப்புறம் பண்ணி கொஞ்சம் அவளுக்கு பவர் ஏறி இப்ப நான் ஹீலிங் பண்றேன். யார் என்ன நோய் வந்தாலும் தொட்டா குணமாகுது. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டு போறாங்க. தலைவலி, உடம்பு வலி, ஃபைல்ஸ் எல்லாம் ஒரே நாள்ல குணமாகுது. சரி, அதான் உங்கள்ட்ட பகிர்ந்துக்கலாம். உங்க மூலியமா நீங்களும் அதுக்கு ஒரு காரணம் தானே, இந்த மெடிடேஷன் சொன்னதுனால. அதான் வேற ஒண்ணும் இல்ல. எல்லாரும் பலன் அடைக்கும் தானே இப்போ ஓப்பனா போட்டு விட்டுறேன். நல்ல விஷயம். யார் செய்ய மாட்டேங்கிறாங்க அந்த மாதிரி. ஹலோ சிஸ்டர், அந்த முக்தி நிலை, முற்று பெற்ற நிலையை நான் நிச்சயமாக அடைந்தே தீருவேன். அந்த தூய்மையான 100 தூய்மையான தூய்மையை நான் 100 அடைந்தே தீருவேன் அப்படின்ட்டு, அடைந்தே தீருவேன்ட்டு, நிச்சயமாக நான் அடைந்தே தீருவேன் அப்படின்ட்டு உறுதி எடுத்துங்க. ஓகேவா? உறுதி எடுத்துங்க. அடைந்தே தீருவேன் உறுதி எடுத்துங்க. அதை நம்புங்க. உறுதியான நம்பிக்கை வைங்க. உறுதியான நல்ல ஸ்ட்ராங்கா உறுதியான நம்பிக்கை வைங்க. நான் அடைந்தே தீருவேன் அப்படின்னு நம்பிக்கை வைங்க. அடைந்து விடுவேன் அப்படின்ட்டு 100 நம்புங்க, நம்பிக்கை வைங்க. அவ்வளவுதான். வச்சுட்டு நீங்க அதுக்கு உண்டான முயற்சிகளை செஞ்சுட்டே இருங்க. அதை பத்தி நினைச்சிட்டு இருங்க. அதை பத்தி சிந்தனை பண்ணுங்க. அதுக்கு என்னென்ன செய்யணுமோ, அதுக்கு என்னென்ன முயற்சி பண்ணணுமோ அதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருங்க. அவ்வளவுதான். அப்புறம் இதான் சொல்றேன்ல, திருப்தியா இருக்க சொல்றேன்ல, திருப்தியா இருங்க. அந்த திருப்தின்னு என்ன? நீங்க அடைந்து விட்டதாகவே நினைக்கணும். நம்ம அந்த தூய்மையை அடைஞ்சிட்டோம், அந்த முக்தி நிலையை, அந்த மிக உயர்ந்த நிலையை நம்ம அடைந்து விட்டோம். அந்த தூய நிலை, தூய்மையான நிலைய 100 தூய்மையான நிலைய, மிக உயர்ந்த நிலையை நம்ம அடைந்து விட்டோம் அப்படின்னு நினைங்க. அப்படிதான் சிஸ்டர். ஒரு தடவை நான் சாமிகிட்ட கேட்டேன். ஒரு சின்ன சந்தேகம் வந்துருச்சு. சாமி, நான் ரொம்ப நாளா தியானம் பண்றேன், நான் தூய்மை அடைஞ்சிட்டேனா அப்படின்ட்டு சந்தேகம் வந்துருச்சு. அது சந்தேகம் சூழ்நிலை அப்படி ஆயிடுச்சு. தூய்மை அடையணும்னு சொன்னாங்க. நீங்க இப்ப ஒரு கேள்வி கேக்குறீங்களே என்ன, இப்போ நான் எப்ப அந்த நிலையை அடைவேன்னு கேக்குறீங்களே, அதே மாதிரிதான் எனக்கு சந்தேகம். நம்ம தூய்மை அடைஞ்சிட்டோமா, இன்னும் அடையலையா? எல்லாம் தூய்மையா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஆனா அது 100 தூய்மை அடைஞ்சிட்டோமா இல்லையா? அதான் பிரச்சனை. இப்போ 100 இப்ப நீங்க கூட அந்த நிலையை நோக்கி போயிட்டு இருக்கீங்க, ஆனா இன்னும் அடையல அப்படி நினைக்கிறீங்கல்ல. அது மாதிரி நம்ம தூய்மையா இருக்கிற மாதிரிதான் தெரியுது, ஆனா 100 தூய்மை அடைஞ்சிட்டோமா இல்லையா அப்படின்ட்டு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. உடனே நான் என்ன பண்ணேன், சாமிகிட்ட நேரா கேக்குறேன். போய் யார கேட்க முடியும்? சாமி தான் கேட்க முடியும், கடவுளை தான் கேட்க முடியும். சாமி, நான் தூய்மை அடைஞ்சிட்டேனா இல்லையா அப்படின்னு கேக்குறேன். கேட்ட உடனே சாமி எனக்கு சொல்லுது, டேய், ஏன்டா நீ சந்தேகப்படுற? தூய்மை அடைஞ்சிட்டேன் அப்படின்னு நினைச்சுக்கடா அப்படின்ட்டாரு. என்ன சொன்னாரு? 100 தூய்மை அடைஞ்சிட்ட நீ அப்படி நினைச்சுக்கோ அப்படின்னாரு. ஓகேப்பா, சரிப்பா, நான் அப்படி நினைச்சுக்கிறேன் அப்படின்னு. அது மாதிரி நீங்க இப்பவே அந்த நிலையை நம்ம அடைஞ்சிட்டோம்,
புரிஞ்சுட்டீங்களா என்னான்ட்டு? அதனால நம்மளே இப்பவே அந்த நிலைய வந்து முக்தி நிலைய நம்ம அடைஞ்சிட்டோம் அப்படின்னு நீங்க உறுதியா நம்புங்க, நினைங்க. திருப்தியா இருங்க. நான் அடைஞ்சு முடிச்சுட்டேன். எல்லா வெற்றியும் அடைஞ்சுட்டேன். எல்லா வெற்றியுமே அடைஞ்சுட்டேன். அடையறதுக்கு இன்னும் ஒண்ணுமே இல்ல. எல்லாம் புரிஞ்சுக்கிட்டேன், எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன், எல்லாமே நான் அடைஞ்சுட்டேன். எனக்கு எதுவுமே தேவையில்ல. அப்படிங்கிற அந்த ஞானம். ஞானம்னா என்ன சொன்னேன்? புரியுதா உங்களுக்கு? நம்ம தான் சிவம். நான் சொல்லிக் குடுக்குற ஞானம். குருவா ஏத்துக்கிட்டீங்கல்ல? என்னைய குருவா ஏத்துக்கிட்டீங்களா? நான் சொல்றேன் அப்படியே கெட்டியா பிடிச்சுங்க. நம்ம தான் சிவம். நான் சிவனே நான் அடைஞ்சுட்டேன். தீர்ந்து போச்சு. அவ்வளவுதான் ஞானம். சிவனே அடைஞ்சுட்டு சிவனாவே இருக்கிறேன். அவரோட ஒண்ணா இருக்கேன். அவர் கூடவே இருக்கிறாரு. நான் அவரோட ஒண்ணா இருக்கேன். சிவனாவே இருக்கிறேன். நான் தான் சிவம் அப்படின்ட்டு அப்படியே சும்மா இருங்க. அவ்வளவுதான். நீங்க ஞானத்தை அடைஞ்சிட்டீங்க. ஞானத்தை புரிஞ்சுட்டீங்க, தெரிஞ்சுட்டீங்க. சிவனையும் அடைஞ்சிட்டீங்க. அதெல்லாம் முடிஞ்சுது. அப்படிங்கும்போது இந்த நிலையை நீங்க இப்பவே அடைஞ்சிட்டீங்க. நான் வந்து ஹம், சிவனா இருக்கேன். நான் தான் சிவம். அவ்வளவுதான். அப்படி சும்மா இருங்க. அவ்வளவுதான். எல்லா சிந்தனையும் விட்டுருங்க. எல்லாமே இருக்கு. எல்லாமே இருக்கும்போது நீங்க எதுவுமே செய்யக்கூடாதுல்ல. எல்லாமே இருக்கு. எல்லாமே இருக்குங்கும்போது நீங்க ஏதாவது செய்யலாமா? எதுவுமே செய்யக்கூடாது. சும்மா இருங்க. சும்மாவே இருங்க. அப்படியே சும்மா இருக்கிறதுல நிலைச்சு இருங்க அப்படியே. அவ்வளவுதான். பொறுமையா நிலைச்சு இருக்க முயற்சி பண்ணிட்டே இருங்க. நிலைச்சு இருங்க. அந்த முயற்சியை வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருங்க. அவ்வளவுதான். பண்ணிக்கிட்டே இருங்க. அப்படி ஏதாவது ஒரு மாதிரி சந்தேகம் வந்தாலும் எப்ப நான் அடைவேன்? எப்ப அடைவேன்? எப்ப எப்போ எப்போ இதுதான் இங்கதான் நீங்க மாட்டிக்கிறீங்க. புரியுதா உங்களுக்கு? அதுக்கு கூட உங்களுக்கு நான் ஒரு வீடியோ ஸ்பெஷலா ஒரு வீடியோ கூட அனுப்பிச்சிருந்தேன். நான் சொன்னா நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்கன்னு தான் ஒரு வீடியோ அனுப்பிச்சிருந்தேன். அந்த வீடியோவை திரும்பவும் அனுப்புறேன். திரும்பவும் கேளுங்க. கண்டிப்பா உங்களுக்கு புரியும். நான் எப்ப அடைவேன்? எப்ப அடைவேன்னு கேட்குறீங்க பாருங்க. அங்கதான் சிக்கல்ல நீங்க மாட்டிக்கிறீங்க. ரொம்ப சிரமப்படுறீங்க. அதெல்லாம் அடையும் போது அடைஞ்சிருவீங்க. அது கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும். அது அடையும் போது அடைஞ்சிருவீங்க. அதனால அதை விட்டுருங்க. இப்பவே நான் அடைஞ்சிட்டேன். அந்த முற்று பெற்ற நிலையை நான் அடைந்து விட்டேன் அப்படின்னு நினைச்சுங்க. அவ்வளவுதான். நினைச்சிட்டு சந்தோஷமா இருங்க. 100க்கு 100 சந்தோஷமா இருங்க. 100க்கு 100 திருப்தியா இருங்க. 100க்கு 100 தான் எல்லா பாயிண்ட்டும். 100க்கு 100 தைரியமா இருங்க. 100க்கு 100 தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டே இருங்க. அவ்வளவுதான். இதை மட்டும் பண்ணிக்கிட்டே இருங்க. பிரசன்ட்ல இருங்க. நிகழ்காலத்துல இருங்க. அவ்வளவுதான். இதெல்லாம் கரெக்டா செய்யறோமான்னு உங்களை சோதனை பண்ணி பாத்துங்க. சந்தோஷமா இருக்கிறோமா? நம்ம வந்து திருப்தியா இருக்கிறோமா? பிரசன்ட்ல நிகழ்காலத்துல இருக்கிறோமா? தொடர்ந்து முயற்சி எல்லாம் செய்யறோமா? அப்புறம் என்ன, அவர் கூடவே இருக்கிறாருங்கிறத நம்புறோம். சிவன் கடவுள் நம்ம கூடவே தான் இருக்கிறாரு. நம்ம கூடவே இணைக்கப்பட்டு காம்பைண்டு காம்பைண்டு இணைக்கப்பட்டிருக்கோம். அவரோட ஒன்னா இணைக்கப்பட்டிருக்கோம். அவர் கூட தான் இருக்கிறார். நம்ம கூடவே பக்கத்திலே இருக்காரு. நம்ம கூட ஒன்னா ஒண்ணுக்குள்ள ஒன்னா இருக்கிறாரு. நம்ம கூடவே தான் இருக்கு, மறைஞ்சிருக்கிறாரு. நம்ம முதுகு தண்டுல மறைஞ்சிருக்காரு அப்படின்னு நம்புங்க. அதை மறக்காம இருங்க. அவ்வளவுதான். அதை மறக்காம இருங்க. அது மாதிரி உச்சந்தலையில உட்கார்ந்துருக்காரு. உச்சந்தலையில அப்படியே இருக்கிறாரு. அப்படியே இருக்கிறாருன்னு அப்படியே நம்புங்க. அவ்வளவுதான். இருக்கிறார். உண்மையிலே இருக்கிறார். நான் வந்து ஃபீல் பண்ணிட்டேன். தெளிவா ஃபீல் பண்ணிட்டேன். 100க்கு 100. சிவன்னா எப்படி இருப்பாரு? அவர் எப்படி உச்சந்தலையில எப்படி இருக்கிறாருங்கிறத அப்படியே ஃபீல் பண்ணி அதுவாகவே மாறிட்டேன். அப்படிங்கும்போது நல்லா உணர்ந்து நான் ஆனந்தமா இருக்க முடியுது. என்னால ஃபீல் பண்ண முடியுது. ஆனா நீங்க வந்து உங்களுக்கு அது இன்னும் ஃபீல் பண்ணலன்னு சொல்றீங்க. அதனால நம்புங்க. உச்சந்தலையில இருக்காரு. உங்க முதுகு தண்டுல மறைஞ்சிருக்கிறாரு. மொத்தம் உங்க பக்கத்திலேயே உங்களுக்குள்ள ஒண்ணுக்குள்ள ஒன்னா மறைஞ்சிருக்காரு. நம்புங்க. அவ்வளவுதான். அப்படியே முயற்சி பண்ணிட்டே இருங்க. ஃபீல் பண்றதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. நம்புங்க. அவ்வளவுதான். கண்டிப்பா ஒரு ஒரு காலகட்டத்துல அதை உணர்வீங்க. அவ்வளவுதான். உணர்ந்துட்டீங்கன்னா, ஃபீல் பண்ணிட்டீங்கன்னா வெற்றி அடைஞ்சிட்டீங்க. அவ்வளவுதான். 100க்கு 100 வெற்றி. வெற்றி அடைஞ்சிட்டு அப்புறம் அதுக்கப்புறம் என்ன பண்ண போறீங்க? அவ்வளவுதான். நீங்களே மாஸ்டர் ஆயிறீங்க. அவ்வளவுதான். அதாவது சொல்லி புரிய வைக்க முடியாது. அடுத்தவங்களுக்கு எல்லாம் சொல்லி எல்லாம் புரிய வைக்க முடியாது. நான் இவ்வளவு தூரம் சொல்றதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். முயற்சி பண்ணி சொல்றேன். அவ்வளவுதான். இதுக்கு மேல சொல்ல முடியாது. இதை வச்சு புரிஞ்சுக்குங்க. ஓகேவா? இப்ப நான் சொல்றத வச்சு புரிஞ்சுக்கிட்டு அப்படியே அப்படியே கெட்டியா பிடிச்சிங்க. அப்படியே உறுதியா இருங்க. அவ்வளவுதான். சந்தேகப்படாதீங்க. சந்தேகம் வரக்கூடாது. தெளிவா இருங்க. உறுதியா இருங்க. தெளிவா இருங்க. அவ்வளவுதான் சிஸ்டர். தேங்க்யூ. தேங்க்யூ 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 தேங்க்யூ. நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு இனிப்பான செய்தி. ரொம்ப ரொம்ப இனிப்பான செய்தி. அதாவது ஆன்லைன் மூலமாக நாங்கள் தீட்சை கொடுக்குறோம். அதை விருப்பம் உள்ளவங்க இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நண்பர்களே, ஆன்லைன் மட்டுமல்ல, நேரில் வந்தாலும் தீட்சையை பெற்றுக்கொள்ளலாம். நேரில் வர முடியாதவர்கள் இந்த ஆன்லைன் தீட்சையை பெற்று பயனடையும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். ஹலோ சிஸ்டர். இப்போ
நீங்க வந்து இந்த வாழும் வாழும் கலை அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க, நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஆனா நீங்க ரியல் லைஃப்ல வாழ்க்கையில அதை வந்து நடைமுறைப்படுத்தும் போது பல சிரமப்படுறீங்க. ரொம்ப சிரமப்படுறீங்க. அது முழுமையா நடைமுறைப்படுத்த முடியல. புரியுதுங்களா? இப்ப வாழும் கலைங்கிறது நீங்க வாழ்வதில் உள்ளதுன்னு சொல்றாரு இல்லையா? அதானே உங்களுக்கு புரியல? அதாவது என்னன்னா, அதுல அந்த ஞானம்ங்கிறதுதான். அந்த ஞானம். ஞானம்னு சொன்னா நான் நிறைய விளக்கம் கொடுத்துட்டேன். ஞானங்கிறதுக்கு. அப்படிங்கும்போது அந்த அந்த அதை வந்து எப்படி பிராக்டிக்கல் பிராக்டிக்கலா நடைமுறைப்படுத்தணும் இல்லையா? அப்போ அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். ஞானங்கிறதுக்கு ஒரு புதுசா புதுசா ஒரு விளக்கம் கொடுக்குறேன் உங்களுக்கு புரிகிற மாதிரி. ஞானம்னா என்ன? ஞானம்னா என்ன அப்படின்னா, அதாவது இப்ப நீங்க யாருன்னு நான் யார், நான் யாருங்கிறத நம்ம வந்து நல்லா உணரணும். புரிஞ்சுக்கிட்டு அதை உணரணும், ஃபீல் பண்ணணும். நான் யார் அப்படிங்கிறத. நீங்க யாரு அப்படின்னா, நீங்க வந்து கண்ணுக்கு தெரியாத ஒரு புள்ளி, அதாவது உயிர். அதாவது ஒரு இங்கிலீஷ்ல சொன்னா சோல். புரியுதா? ஒரு ஆத்மா. சமஸ்கிருத சொன்னோம்னா ஆத்மா. ஆத்மா அப்படிங்கிறோம், சோல்ங்கிறோம், ஒரு உயிர்ங்கிறோம். உயிர் புள்ளி, அதாவது கண்ணுக்கு தெரியாத ஒரு புள்ளி. அந்த புள்ளில இருந்து ஒரு வெளிச்சம் வருது. பெரும்பாலும் ஒயிட்டா தான் வெளிச்சம் வரும். நம்ம உயிருக்கு வந்து ஒயிட் கலர்ல ஒயிட்டா வெளிச்சம் வரும். அதுக்கு அந்த மகிமைங்கிறது ரொம்ப கம்மி, மகிமை இல்லை. அப்படிங்கும்போது இப்போ உங்களை உணர்றீங்க, நான் யார் அப்படின்ட்டு உணர்றீங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம உணர்றது உடம்பு தான். டக்குன்னு எல்லாத்துக்கும் தெரியும், எல்லாருமே உணர்றது நான் யாருன்னா நம்ம உடம்பு தான் சொல்லுவோம். உடம்புக்கு என்ன பேரு, இந்த உடம்புக்கு வந்து இந்த ஊர்ல இருக்கேன், இந்த பேர்ல இருக்கேன், எங்க அப்பா அம்மா பேரு, இது எல்லா விளக்கமும் உலக சம்பந்தப்பட்டதெல்லாம் வந்துடும். இந்த உடம்புனாவே ஊரு பேரு அடையாளம் போட்டோ எல்லாமே இருக்கும். அதுக்கு என்னென்ன இருக்கோ எல்லாமே இருக்கும். நான் படிச்சிருக்கேன், என்னோட மனைவியோட பேரு, அப்பா அம்மா பேரு, இதெல்லாம் வந்துடும் இல்லையா? அப்ப உடம்பு. இப்ப நான் யாருன்னா உடம்பை தான் நம்ம அடையாளப்படுத்துறோம். ஆனா உண்மையிலேயே நான் யார் அப்படிங்கும்போது நம்ம வந்து மனசான்னு பார்த்தா மனசும் கிடையாது. மனசு நம்மளா, மனமா அப்படின்னா மனம் இல்லை. மனம் எங்கடா இருந்து வருதுன்னு பார்த்தா உயிர்ல இருந்தா மனசு வருது, தோன்றுது. அப்படிங்கும்போது இந்த உயிர்னா கண்ணுக்கு தெரியாத புள்ளியா இருக்கு. ரொம்ப ரொம்ப கண்ணுக்கே புலப்படாத ஒரு புள்ளி. அதுல இருந்து ஒரு ஒயிட்டா ஒரு வெளிச்சம் வருது. அதான் நம்ம உயிர், ஆத்மா. ஓகேவா? அப்படிங்கும்போது இப்ப நீங்க யாருன்னு உணர்றீங்க. நான் வந்து ஒரு ஆத்மான்ட்டு அதையே சிந்திக்கிறீங்க. அதையே சிந்திக்கும் போது உங்களை நீங்க உணர்வீங்க, நம்ம ஒரு உயிர் புள்ளி அப்படிங்கிறத ரொம்ப உணர முடியும். டீப்பா போய் உணர்வீங்க. இப்ப நீங்க யாருன்னு உணரும் போது அதுக்கப்புறம் அப்படியே பார்த்தா சர்ன்னு என்ன ஆகும், ஒரு கோடு மாதிரி போய் என்ன ஆகும், கடவுள் வரைக்கும் அது போயிடும். அங்க கடவுள் எங்க இருக்கிறாரு அது வரைக்கும் போயிட்டு அப்படியே அது டச் ஆயிடும். உடனே நீங்க யாருன்னு உணரும் போது அது மாதிரி டச் ஆகும். அப்படியே கோடு மாதிரி சர்ன்னு ஸ்பீடா போய் என்ன ஆகும், கடவுள்ல போய் டச் ஆயிடும். அப்ப அதுல இருந்து இது வரைக்கும் எல்லாம் ஒன்னாவே இருக்கும். அப்பதான் நீங்க உணர்வீங்க. அப்பதான் நீங்க வந்து எல்லாமே ஒன்னா இணைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு உணர்வீங்க. அதனாலதான் உன்னை அறிந்தால் என்னை அறியலாம். கடவுள் என்ன சொல்றாரு? இறைவன் என்ன சொல்றாரு? உன்னை அறிந்தால் அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்னை அறிவாய். உன்னை அறிந்தால் என்னை நீ அறிவாய் அப்படிங்கிறார். அப்போ நான் யார்? அப்போ இப்ப சொல்றேன், பாயிண்ட்டுக்கு வந்துட்டேன். ஞானம்னா என்ன? உங்களை நீங்களே அறிந்து கொள்வதுதான் ஞானம். நான் யாருங்கிறத நல்லா நீங்க ஃபீல் பண்றீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க தான் ஒரு ஆத்மா, உயிர் அப்படிங்கறத நல்லா ஃபீல் பண்ண முடிஞ்சதுன்னா, அந்த ஃபீல் பண்ணிட்டீங்கன்னா நீங்க ஒரு ஞானி. அதான் ஞானம். ஞானம்னா உங்களை நீங்களே நல்லா ஃபீல் பண்ணி உணர்றது. உங்களை உணரும் போது என்ன ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்ன பண்ணுவீங்க, கடவுள்னா யாரு, கடவுள்னா என்ன, கடவுளை நீங்க ஆட்டோமேட்டிக்கா ஃபீல் பண்ணுவீங்க. புரியுதா உங்களுக்கு? ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஃபீல் பண்ணிடுவீங்க. அவ்வளவுதான் சிஸ்டர். இதான் ஞானம். இவங்க தான் ஞானி. தன்னை உணரணும். தன்னையும் உணர்றாங்க, கடவுளையும் உணர்றாங்க. ஓகேவா? ரெண்டையுமே உணர்ந்துடுறாங்க. ரெண்டையுமே உணர்ந்து எல்லாம் ஒன்னா இருக்கு அப்படின்னு உணர்றாங்க. அதான் வந்து நம்ம அன்பே சிவங்கிறோம். அன்புனா என்ன நான் சொல்லியிருக்கேன்? அன்புனா ஒன்று. ஓகேவா? அன்புனா நான் ஒன்றுன்னு சொல்லியிருக்கேன். அர்த்தம் இதெல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. இதெல்லாம் வெளிப்படையா வந்து சொல்றதுக்கு இது வரைக்கும் யாருமே இல்லை. அன்புனா ஒன்று, நன்றி உணர்வுனா என்ன, அந்த சிவமா நீ மாறிடுற, உன்னை நீ மறந்துடுற, உங்களையே நீங்க மறந்துட்டு சுத்தமா மறந்துடுறீங்க. எல்லாமே
கம்ப்ளீட்டாக உங்கள் உயிரை கொடுத்துட்டு எல்லாமே கொடுத்துட்டு உங்களே மறந்துட்டீங்க. கம்ப்ளீட்டாக எல்லாமே மறந்துட்டு அது சிவமாவே நீங்கள் மாறி அப்படியே நிலச்சிருக்கீங்க. சிவமாவே மாறி அப்படியே நிலச்சிருக்கீங்க. அதுக்கு பேர் என்ன? அதுக்கு பேர் தான் 100க்கு 100 நன்றி உணர்வு. அதான் அப்படிதான் புரிஞ்சுக்கணும். அதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது. இவங்க பாட்டுக்கு யூடியூப்ல ஏகப்பட்ட விளக்கங்களை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதெல்லாம் தேவையே இல்லை. நீ எப்போ நீ சிவமா மாறி நிலச்சி அப்படியே நிற்கிறியோ, சும்மா இருக்கிறியோ, பொறுமையாக நிலச்சிருக்கிறோம், சும்மா இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது நீங்கள் சிவமா இருக்கீங்கல்ல, சிவமா இருக்கீங்க, சும்மா இருக்கீங்க. அப்படி இருக்க முடிந்தால் அதுதான் 100க்கு 100 நன்றி உணர்வு. உங்களையே அர்ப்பணிச்சிட்டீங்க. இது சில பேர் கோயிலில் போயிட்டு வேண்டுதல் பண்ணிட்டு உண்டியல்ல போடுறாங்க. சில பேர் வந்து தேங்க்ஸ்ன்னு சொல்றாங்க. இதெல்லாம் ஒரு மேலோட்டமா சொல்லக்கூடிய நன்றி உணர்வு. ஆனா உங்களையே கொடுத்துட்டு எல்லாமே கொடுத்துட்டு சிவமாவே மாறிட்டீங்க. அப்படியே நிலைச்சிருக்கீங்க. புரியுது உங்களுக்கு? சும்மா இருக்கீங்க, 100க்கு 100 சும்மா இருக்கீங்க, நிலைச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னா அப்ப என்ன ஆகும்? அதுதான் 100க்கு 100 நன்றி உணர்வு. அப்பதான் இதுதான் நன்றி உணர்வுனா அப்ப உங்களுக்கு தெரியும். அந்த ஸ்டேஜ்ல தான் ஓஹோ நம்ம குருநாதர் சொன்னது கரெக்டு. நம்ம அந்த மாதிரி ஸ்டேஜுக்கு அந்த நிலைக்கு போய் அப்படியே அவராகவே 100க்கு 100 மாறி நிலைச்சு நிற்கும் போது ஓஹோ இதுதான் நன்றி உணர்வுன்னு அவர் சொன்னாருங்கிறது அப்பதான் உங்களுக்கு இது புரியும். அப்பதான் ஃபீல் பண்ணுவீங்க. ஓஹோ அவர் சொன்னது கரெக்டு, 100க்கு 100 நன்றி உணர்வுன்னு சொன்னாரு. அப்பதான் நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ஓஹோ அவர் சொன்னது கரெக்டு தான் அப்படின்ட்டு. ஆனா வந்து இப்ப வந்து நான் வெறும் வார்த்தையில தான் சொல்றேன். நீங்க கேக்குறீங்க, காதுல சும்மா கேக்குறீங்க, அவ்வளவுதான். நீங்க என்னைக்கு அந்த ஸ்டேஜ் அந்த நிலைக்கு நீங்க போறீங்களோ எல்லாமே அர்ப்பணிச்சுட்டு உங்களே மறந்துட்டு சிவமாவே மாறி நிற்கும் போதுதான், நிலைச்சிருக்கும் போதுதான் தெரியும் நான் சொல்றது நன்றி உணர்வு, 100க்கு 100 நன்றி உணர்வுங்கிறது உங்களுக்கு அப்பதான் புரியும். ஓகேவா? அப்பதான் அது என்னங்கிறதே புரியும். அதை வந்து உங்க யாராலையும் சொல்லிலாம் அடுத்தவங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது. அப்படிப்பட்ட மிக உயர்ந்த நிலையில நீங்க இருப்பீங்க. உங்களையே அர்ப்பணிச்சுட்டு சிவமா மாறி நிக்கிறேன்னா நினைச்சு பாருங்க. அப்ப எந்த அளவுக்கு மிக உயர்ந்த நிலை. அதை மற்றவங்களுக்குலாம் சொல்லி புரிய வைக்க முடியாது யாருக்குமே. ஓகேவா சிஸ்டர்? நீங்க கேட்டீங்களா ஒரு கேள்வி, வாழ்வதில் உள்ளதுன்னு சொல்லணும், உங்களுக்கு புரியல இல்லையா? அப்ப வந்து இதெல்லாம் வந்து நடைமுறைப்படுத்தும் போதுதான் புரியும். உதாரணமா அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, வாழும் கலைன்னு சொல்றாரு. வாழும் கலைனா முக்கியமா இருக்கிறது ஞானம். ஞானம்னா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம அப்படியே வாழ்ந்து பார்க்கணும். ஒரு ஞானியா வாழ்ந்து பார்க்கும்போதுதான் அந்த 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 பயிற்சி பண்ணும்போது தான் முழுமையா பண்ணி அந்த வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தும் போது இப்ப ஒண்ணும் இல்லை. இப்ப நீங்க வந்து இந்த வாழும் கலை தான் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க, புரிஞ்சுக்கிட்டீங்க. ஆனா நடைமுறைப்படுத்த முடியாம சிரமப்படுறீங்க. ஓகேவா? சொல்றது கரெக்டா? அதனால நீங்க நடைமுறைப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. அதேதான். அப்ப நீங்க வாழ்றதுக்கு அந்த வாழும் கலையை வாழ்வதற்கு முழு முயற்சி பண்றீங்க இல்லையா? அந்த மாதிரி வாழ்ந்துட்டீங்கன்னா, நடைமுறைப்படுத்திட்டீங்கன்னா ஓகே. அதான் அந்த மாதிரி நடைமுறைப்படுத்தும் போதுதான் சிஸ்டர் உங்களுக்கு தெளிவா புரியும். ஓகேவா? வேற ஒன்றும் இல்லை. வேற ஒன்றும் போட்டு குழப்பிக்காதீங்க. விஷயம் இவ்வளவுதான், புரிஞ்சுங்க. நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றேன். ஓகே, தெளிவு அடைஞ்சுக்கிங்க. வேற ஒன்றும் இல்லை. வாழும் கலை வாழ்வதில் உள்ளதுன்னா நீங்க அதை நடைமுறைப்படுத்தி படுத்தும் போது, இப்போ தேன் பாக்குறீங்க, தேன்னா இப்படி இருக்குன்னு ஸ்வீட்டா இருக்குன்னு சொல்றேன். கண்ணுல பாக்குறீங்க, புரிஞ்சுக்கிட்டீங்க, ஓகே. ஆனா நீங்க சாப்பிட்டு பார்த்தாதான் தெரியும். அது முதல்ல உங்களுக்கு தேன் கிடைக்கணும், ஒரிஜினல் தேன் கிடைக்கணும். கிடைச்சி அதை சாப்பிட்டு பார்க்கணும். அதுக்கப்புறம் தேன் சாப்பிட்டு பாக்குறீங்க. ஆனா தேன் அப்படி இருக்கு இப்படின்னு சொல்றாங்களே தவிர உங்களுக்கு ஒரிஜினல் தேன் கிடைக்கல. டூப்ளிகேட் கூட கிடைக்கும், ஆனால் ஒரிஜினல் கிடைக்கிறது கொஞ்சம் சிரமம். கிடைக்காம இல்லை, கிடைக்கும். அது சந்தர்ப்ப சூழ்நிலை வரும்போது ஒரிஜினல் தேன் கிடைக்கும். அப்படிங்கும்போது அதை சாப்பிடும் போது உங்களுக்கு தேன்னா இப்படிதான் இருக்குங்கிற சுவையை உணர்ந்து பார்ப்பீங்க. ஆனால் டூப்ளிகேட்டும் கொஞ்சம் இனிப்பாக தான் தெரியும், அது தேன் கிடையாது. அது மாதிரி தான். ஓகேவா? தேங்க்யூ. நண்பர்களே, பிரியமான நண்பர்களே, வாட்ஸ்அப்பில் ஒரு சிஸ்டர் கேள்வி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு தான் பதில் சொல்லியிருந்தேன் முன்னாடி. இப்போ திரும்பவும் ஒரு கேள்வி கேட்டாங்க. சாமி வந்து உங்கள்கிட்ட கனவுல பேசுவாரா இல்லை நேர்லேயே பேசுவாரா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு பதில் சொல்கிறதுக்காக நான் என்னுடைய அனுபவத்தை நான் சொல்லியிருக்கேன். திரும்பவும் தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள். அப்புறம் நண்பர்களே, ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டு விட்ருங்க, மறந்துடாதீங்க. அப்புறம் நண்பர்களே,
இந்த வீடியோவுக்கு லைக் மட்டுமல்ல, கமெண்ட்டும் போட்டு விடுங்க. ஏதோ ஒரு பூ போடுங்க, அல்லது சூப்பர் சூப்பர்னு போடுங்க, இல்லைனாக்கா தேங்க்ஸ்னு போடுங்க, தேங்க்ஸ்னு போடுங்க, இல்லை நன்றின்னு போடுங்க. தமிழில் இருந்தால் நன்றி அந்த மாதிரி போடுங்க. எதுக்காக சொல்கிறோம்னா, யூடியூப்பில் வந்து கமெண்ட் இருக்கணுங்கிறாங்க. 20 கமெண்ட் இருக்கணும், 120 லைக் வேணும், 120 லைக் இருந்தால் தான் நாங்கள் வீடியோவை கொண்டு போய் காட்டுவோம் அப்படின்லாம் ஏகப்பட்ட கண்டிஷன் போட்டு வச்சுருக்காங்க. அதனால தான் சொல்கிறோம், வேறு ஒன்றும் இல்லை. அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு கமெண்ட் போடுங்க. ஏதோ ஒரு 4 பூ போடலாம், இல்லை நன்றின்னு சொல்லலாம், தேங்க்ஸ்னு சொல்லலாம், இல்லை சூப்பர் சூப்பர்னு போடுங்க. ஏதோ ஒன்று போட்டு விடுங்க. ஓகேவா? ரொம்ப ரொம்ப நன்றி நண்பர்களே. வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். ஓகேவா? தேங்க்யூ. ஹலோ ஹலோ சிஸ்டர். அதாவது நான் தூங்கும்போது கனவு வரும் சிஸ்டர். கனவு வந்ததுன்னா நான் இப்போ அந்த கனவுக்கு எனக்கே ஓரளவுக்கு அர்த்தம் புரியும். அப்படி புரியலனாக்கா உடனே அவர்கிட்ட கேட்பேன், சாமி இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு திருப்பி யோசனை பண்ணிகிட்டே இருப்பேன். உடனே கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்லிடுவார், இந்த கனவுக்கு தான் அர்த்தம்னு சொல்லுவார், பயப்படாதன்னு சொல்லுவார். அதே மாதிரி சிஸ்டர், நான் வந்து இப்போ ரொம்ப துக்கப்படுறேன்னு வச்சுக்குவோம், கண்ணீர் விட்டு கதறி அழுகுறேன், கஷ்டமா இருக்கு, எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு அப்படின்னு அழுகுறேன். அல்லது எனக்கு இது புரியல சாமி, எனக்கு புரியல, சொல்லுங்க இது என்ன அப்படின்ட்டு ஒரு ஜோசியம் கேட்குற மாதிரி, ஜோசியக்கார்ட்ட போயிட்டு ஜோசியம் கேட்குறோம் இல்லையா, இது எப்படி இருக்கு என்னன்னு கேட்குறோம்ல, குறி சொல்கிறேன். அது மாதிரி நம்ம அப்பா கிட்ட போய் நான் கேட்குறேன், மனப்பூர்வமாக கேட்குறேன், சொல்லுங்கன்ட்டு ஒரு உணர்வுபூர்வமாக கேட்குறேன். எனக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு, நான் தூய்மை அடைஞ்சிட்டேன்னா என்ன தூய்மை அடையலையான்னு கேட்குறேன். அப்படிங்கும்போது அவர் தூய்மை அடைஞ்சிட்டேன்னு நினச்சிக்கடா, நீ தூய்மை அடைந்து விட்டாய் அப்படிங்கிறாரு. அதே மாதிரி ஒரு தடவை கவலையாக இருந்தேன், இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, இது வந்து எப்போப்பா சரியாகும், சரியாகும்னு சொன்னீங்க, சரியாகலன்னு, அப்புறம் எப்போ சரியாகும், இது மட்டும் சரியாக மாட்டேங்குது என்னன்னு கேட்டேன். அதெல்லாம் 100 சரியாயிருண்டான்னு உடனே பதில் சொன்னார். நான் ஒரு கேள்வி கேட்குறேன், மனசில் நினைக்கிறேன், உடனே பதில் சொல்கிறாரு. அதனால உணர முடியுது. அதே மாதிரி நான் வந்து எதுவுமே அவர்கிட்ட கேட்கறதே இல்லை. பொதுவாக எதுவுமே நான் எப்பவுமே அப்படி எதையுமே நான் கேட்கறதே இல்லை. நான் பாட்டுக்கு இருக்கேன். எனக்கு எதுவும் தேவையில்லைப்பா, நீங்கள் எனக்கு வந்து எந்த ஒரு அற்புதமும் நீங்கள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் எனக்கு எந்த அற்புதம் எதுவுமே செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. உங்களை 100 நம்புறேன், 100 உணர்றேன். நீங்கள் எதுவுமே எனக்கு செய்ய வேண்டியதில்லை. எல்லாம் நீங்கள் பார்த்துக்குவீங்க. எனக்கு என்னென்ன தேவை எல்லாம் நீங்கள் பார்த்துக்குவீங்க. எனக்கு எந்த இது இல்லை. அப்படி ஏதாவது ஒன்றா நான் சொல்லிட்டு மறந்துடுவேன். ப்ரேயர் பண்ணுறேன்னு என்ன சொல்லிட்டு நம்ம மறந்துடணும். அதுதான் இந்த வீடியோவில் இப்போ உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க ஒரு வீடியோ. அதில் என்ன சொல்கிறாரு, சொல்லிட்டு நீ நம்பிக்கையோட விட்டுரு, மறந்துரு, எப்பயும் போல சந்தோஷமா இரு, எப்பயும் போல திருப்தியா இரு, நீ பாட்டுக்கு சந்தோஷமா வேலையை பார்த்துட்டே இரு அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அது நடக்கும், ஆட்டோமேட்டிக்காக மாறிக்கும். எல்லாம் நன்மைக்கே, எல்லாமே நன்மைக்கே நினச்சிக்கோ. எது நடந்தாலும் நன்மைக்கு நினச்சி நீ பாட்டு போயிட்டே இரு. அழகா நீ ஏதாவது சொல்லணும்னு தோணுச்சா அப்பாக்கிட்ட சிவன்ட்ட சொல்லிடு, சொல்லிட்டு நம்பிக்கையோட சொல்லுங்க. நீங்கள் இப்போ எப்படி பேசுவாருன்னா, நீங்கள் நம்பிக்கையோட ஒன்று ப்ரேயர் பண்ணுறீங்கன்னா சொல்லுங்க, அப்பா எனக்கு வேணும்ன்ட்டு சொல்லிட்டு விட்டுருங்க, அவர் பார்த்துக்குவாரு. அப்போ அது நடக்கும்ல, அப்போதான் நீங்கள் உங்கள் உணர முடியும், நம்ம சொன்னோம் அப்பாட்ட, நம்பிக்கையோட சொன்னோம், அதே மாதிரி செஞ்சுட்டாரு அப்படிங்கிறது உங்களுக்கு அப்போ தான் அந்த அனுபவம் கிடைக்கும். நீங்கள் சந்தேகப்பட்டுட்டே இருக்கீங்க, அப்பா பேசுவாரா, பண்ணுவாரா, இது வருமா, நடக்குமா, இப்படியே நீங்கள் நினைக்கிறீங்க, எப்போ நடக்கும் எப்போ நடக்கும், இதே வேற செய்வாருன்னு எப்போ செய்வார், எப்போ அவர் பார்த்துவார், விட்டுருணும், பார்த்துங்கப்பா, தீர்ந்து போச்சு, இது நன்மைக்கே, விட்டுருங்க. நன்மைக்கே நினைச்சாவே நல்லதா மாறிக்கும். இல்லை உங்களுக்கு பயமா இருக்கா, கவலையா இருக்கா, குழப்பமா இருக்கா, எல்லாம் விட்டுருங்க, சொல்லுங்க, பேசுங்க, நம்புங்க, அவ்வளவுதான். நான் சொல்ற வச்சு நீங்க எல்லாம் அப்படியே பிடிச்சுக்கணும் கெட்டியா, திருப்பி திருப்பி குழப்பிக்கிட்டே இருக்கக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? அதனால இப்படி நடக்குதுன்னா காரணம் என்ன, எனக்கு என்ன காரணம்னு நினைக்கிறேன், எனக்கு வரம் கொடுத்துருக்காரு. ரொம்ப நாளா தியானம் பண்ணும்போது ஒரு 6 மாசம் 7 மாசம் தியானம் பண்ணதுனால எனக்கு வரம் கொடுத்துட்டாரு, நீ என் மனைவி அப்படின்ட்டு. அதனால நான் வந்து கவலைப்பட்டாக்கா உடனே வந்து பேசுறாரு, ஏன் கவலைப்படுறேன்னுங்கிறது கண்ணீரை துடைக்கிறாரு. உடனே நான் ஒரு தடவை கண்ணீர் விட்டு அழுதேன். அப்படி அழுவும்போது உடனே வந்துட்டாரு. உடனே வந்து நீ அழக்கூடாது அப்படின்னாரு, நீ அழாத, கவலைப்பட்டாலும் அதே மாதிரி நீ கவலைப்படாதுன்னு சொல்லுவாரு, கண்ணீர் விட்டாலும் நீ கண்ணீர் விட வேணாம், அழ வேணான்னு சொல்லுவாரு. இது ஏவா அப்படி நடக்க மாட்டேங்குது சாமி அப்படின்னு சொல்லி நம்ம தயவா கேட்கும்போது 100 சரியாயிரும், கவலைப்படாது அப்படிம்பாரு. இப்படிலாம் பேசுவாரு. அது எப்படி பேசுவாருன்னா, எனக்கு வரம் கொடுத்துருக்காரு, பேசுறாரு. அதே மாதிரி உங்க கூடயும் பேசுவாரு. நீங்க நம்பிக்கையோட சொல்லிட்டு விட்டுருங்க. மற்றபடி பேசுவாருன்னு நீங்க எதிர்பார்க்க வேண்டாம், அவராக தான் வந்து பேசுறாரு. இப்போ ஒரு கேள்வி கேட்டேன், சாமி நான் தூய்மை அடைஞ்சிட்டேனா அப்படின்னு கேட்டேன். அது ஒரு போஸா கேட்டேன், சாமி சொல்லுங்கப்பான்னு ஒரே மனசா அவர் நினைச்சு கேட்டேன். அவர் கேட்டா சொல்லிடுவாருன்னு நம்பிக்கையோட கேட்டேன். அதனால சாமி நான் தூய்மை அடைஞ்சிட்டேனா அப்படின்னு. ஏன்டா அப்படின்னு நினைக்கிற, நீ தூய்மை அடைஞ்சிட்டேன்னு நினைச்சுக்கடா அப்படின்ட்டாரு. அப்ப என்ன அர்த்தம், நம்ம தூய்மை அடைஞ்சு நினைச்சுக்கிட்டேன், சந்தோஷமா இருக்கேன், அவ்வளவுதான், அந்த பிரச்சனையை விட்டுட்டேன். இப்ப உண்மையிலேயே தூய்மை அடைஞ்சிட்டேன். இப்ப உண்மையிலேயே எல்லாமே புரிஞ்சிருச்சு, எனக்கு எல்லாமே தெளிவாயிட்டேன். அப்ப கொஞ்சம் கொஞ்சம் இல்லாம இருந்தது,
முழுமை அடைஞ்சிட்டேன், அவ்வளோதான். இப்போ வந்து நான் சிவனை ஃபீல் பண்ணுறேன் இல்லையா, அவர் நல்லா உணர முடியுது, அவ்வளோதான். தீர்ந்து போய் அதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை. சிவனை நான் வந்து நல்லா ஃபீல் பண்ணுறேன், வெற்றி அடைஞ்சிட்டேன், அவ்வளோதான். நீங்களும் அப்படி கண்டிப்பாக அடைவீங்க. முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்கன்னு நான் சொல்கிறேன், அவ்வளோதான். அதை மட்டும் பண்ணிக்கிட்டு இருங்க, நம்பிக்கையோட முயற்சி பண்ணுங்க, அடைஞ்சே தீர்வேன்ட்டு. கண்டிப்பாக 10 நாள் ஆகலாம், 1 மாதம் ஆகலாம், 3 மாதம் ஆகலாம், அடைஞ்சிருவீங்க. அதுதான் செய்யுங்க. கவலைப்படாதீங்க, அதுக்கெல்லாம் கவலைப்படுறது ஒன்றுமே இல்லை. நம்ம அடைஞ்சிருவோங்க நம்பிக்கையோடு சந்தோஷமா இருங்க. அந்த நம்பிக்கையோட சந்தோஷமா இருங்க, அதை மட்டும் செய்யுங்க. நீங்கள் அதான் முயற்சியில் என்ன சந்தோஷமா இருக்கணும். அதான் சொல்லிட்டேன். என்ன முயற்சி பண்ண போறீங்க? சந்தோஷமா இருங்க. நம்ம அடைஞ்சிருவோம்னு நினைச்சிட்டு சந்தோஷமா இருங்க, நம்பிக்கையோட சந்தோஷமா இருங்க. ப்ரெசென்ட்ல சந்தோஷமா இருங்க. அப்புறம் வந்து திருப்தியா இருங்க. அவர் கூடவே இருக்கிறாரு, மறக்காம அவர் நினைச்சிட்டே இருங்க, மறக்காம இருங்க. அப்புறம் தியானம் பண்ணும்போது நம்ம தான் சிவன்ட்டு அப்படி சும்மா இருங்க. இதெல்லாம் செய்யுங்க. இந்த முயற்சியெல்லாம் தொடர்ந்து அந்தந்த டயத்துல அந்த நேரத்துல பண்ணிக்கிட்டே இருங்க, அவ்வளவுதான். அதை மட்டும் கரெக்டா செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இன்னும் முடியலன்னா வருத்தப்பட வேண்டாம். ஒருவேளை நடக்கல, இன்னைக்கு தியானம் பண்ணணும்னா வருத்தப்பட வேண்டாம். சரி, ஓகே. அப்புறம் இன்னும் முயற்சி திரும்ப நாளைக்கு முயற்சி பண்ணுங்க. கொஞ்சம் 2 நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சமா முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. வேற என்ன பண்ண முடியும்? அதை பண்ணிக்கிட்டே இருங்க, முயற்சி பண்ணிட்டே இருங்க. அது ஒன்று வழி கிடைக்கும். ஓகேவா? அதனால இந்த ஞானத்தை கெட்டியா பிடிச்சுங்க. அதான் சொல்றேன், ஞானம் நம்ம சொல்லிக் கொடுக்குற ஞானத்தை நல்லா மனசுல உறுதியா பதிச்சு வச்சுங்க, கெட்டியா வச்சுங்க. அப்புறம் முயற்சி நடைமுறைப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க, அவ்வளவுதான். திடீர்னு வெற்றி வந்துடும். அது எப்படி வரும்னா, சிரமமா தான் இருக்கும், கஷ்டமா இருக்கும், ரொம்ப சிரமமா இருக்கும், கஷ்டமா இருக்கும், முடியல அப்படிதான் இருக்கும். நானும் அப்படிதான் சிஸ்டர், நானும் அதே மாதிரிதான் ரொம்ப கஷ்டத்துல போராடி தான் வெற்றி அடைஞ்சேன். ரொம்ப கஷ்டத்துல போராடி, பயங்கரமான கஷ்டம். இப்ப ஒரு குழந்தை பிறக்குதுன்னா எவ்வளவு வலி ஏற்பட்டு அப்புறம் குழந்தை பிறக்குது, அது மாதிரி ரொம்ப சிரமம். நானும் சிரமங்கள் எல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கும்போது, போராடிட்டு இருக்கும்போது தான் அந்த வெற்றி கிடைச்சது எனக்கு. அப்படிதான் இருக்கும். உங்களுக்கு இப்ப முடியாத மாதிரி தான் இருக்கும். நீங்க முயற்சி விடாம பண்ணிக்கிட்டே இருங்க, போராடிக்கிட்டே இருங்க, கண்டிப்பா திடீர்னு ஜெயிச்சிருவீங்க. அவ்வளவுதான் சிஸ்டர். தேங்க்யூ. புரிஞ்சுக்குங்க, நல்லா சிந்தனை பண்ணுங்க. நீங்க புரிஞ்சுங்க, நான் சொல்லிட்டேன். தேங்க்யூ. நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு இனிப்பான செய்தி, ரொம்ப ரொம்ப இனிப்பான செய்தி. அதாவது ஆன்லைன் மூலமாக நாங்கள் தீட்சை கொடுக்குறோம். அதை விருப்பம் உள்ளவங்க இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நண்பர்களே, ஆன்லைன் மட்டுமல்ல, நேரில் வந்தாலும் தீட்சையை பெற்றுக்கொள்ளலாம். நேரில் வர முடியாதவர்கள் இந்த ஆன்லைன் தீட்சையை பெற்று பயனடையும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். மிகவும் பிரியமான நண்பர்களே, இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டு விட்டுருங்க. உங்களுடைய நல்ல நண்பர்களுக்கு மட்டும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நம்முடைய ஒன் ஆஃப் தி பெஸ்ட் எம்சி சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எனதருமை நண்பர்களே, உங்களுக்கு லேசாக ஒரு கவலை, லேசாக ஒரு குழப்பம், சோர்வு, பயம், ஏதாவது நெகட்டிவாக ஏதாவது வந்தால் உடனே நம்முடைய வீடியோவை போட்டு ஒரு 5 நிமிடம் கேளுங்க. கண்டிப்பாக நீங்கள் அதை தெளிவாயிடுவீங்க, கண்டிப்பாக நீங்கள் சந்தோஷமாக மாறிடுவீங்க. அதே மாதிரி தான் நண்பர்களே, சிவனுக்கு ஒளி ரூபமாக இருக்கக்கூடிய சிவனுக்கு செலுத்த வேண்டிய காணிக்கைகளை உடனே செலுத்துங்க. அது வந்து உங்களுக்கு நிரந்தரமான பலனை தரக்கூடியது. மிகவும் பிரியமான நண்பர்களே, சந்தோஷமாக இருக்கிறவங்க மட்டும் சிவனுக்கு காணிக்கை செலுத்துங்க. கவலையாக இருக்கிறவங்க தயவு செய்து செலுத்த வேண்டாம். அப்புறம் நண்பர்களே, நான் வந்து மற்றும் ஒரு அருமையான மிக மிக அருமையான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் வாழ்க வளமுடன்.